Taste the Daily. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் அரசு உண்டு உறைவிட பள்ளியில் காலை உணவு உட்கொண்ட 33 மாணவ மாணவிகளுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அரசு சுபாஷ் சந்திரபோஸ் உண்டு உறைவிட பள்ளியில் பழங்குடியின மாணவ மாணவிகள் தங்கி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் காலை உணவு உட்கொண்ட மாணவ மாணவிகள் 33 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் அவர்கள் கூடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மாணவர்களுக்கு வழங்கும் உணவு பள்ளி கல்வித்துறையும் உணவு பாதுகாப்பு துறையும் ஆய்வு செய்யாமல் மாணவர்கள் நலனில் அலட்சியம் காட்டுவதே இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்குவதாக சட்டப்பேரவையில் அறிவித்தும் இதுவரை வழங்காமல் இருக்கும் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக ஊழியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்கள் நியமனம் செய்வதை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட 32 கண்டன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தொழிலாளர்கள் பழிவாங்கும் நடவடிக்கைகளில் அரசு அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாக தொழிலாளர்கள் குற்றம் சாட்டினர்.